கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடையதான இந்த வேத படிப்பை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இருக்கிறதான இடங்களிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? இந்த வேளையிலே கர்த்தர் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வேத பாடங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் அதன் பிரகாரமாக நாம் வாழுகிறதற்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் படிப்புக்கு என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இணைந்து கொள்ளுகிறதான, இணைய போகிறதான, இதை பார்க்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் கடந்த நாட்களிலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நாம் 5வது அதிகாரத்திலிருந்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4வது அதிகாரம் அது முடிகிறதான போது சேத்தினுடையதான குமாரன் ஏனோசை பற்றி அது அப்படியே முடிவடைகிறதாக இருக்கிறது. அதற்கு அப்புறமாக ஜனங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்கிறதான வசனத்தோடு கூட அந்த 4வது அதிகாரம் முடிகிறது. இப்போது நாம் 5வது அதிகாரத்திலே வருகிறதான போது வசனம் 1 முதல் 3 வரையிலும் ஏற்கனவே தேவன் உருவாக்கி இருக்கிறதான அந்த சிருஷ்டிப்புகளை மறுபடியுமாக ஒரு சுருக்கமாக விளக்கி உரைக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 1லிருந்து 3 சொல்லுகிறது பாருங்கள். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பாருங்கள், தேவன் இந்த உலகத்தை உருவாக்கி முதல் மனிதர்களை அவர் உருவாக்குகிறார், ஆதாமை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? தன்னுடைய சாயலாக தேவன் உருவாக்குகிறார். ஆதாமை உருவாக்கி அப்படியே விட்டுவிடாதபடிக்கு மனுஷியையும் தேவன் உருவாக்குகிறார். 2 பேரையும் தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக, அவருடைய விருப்பத்தின் பிரகாரமாக அவர் உருவாக்குகிறவராக காணப்படுகிறார். உருவாக்கி அவர்களை அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அந்த வசனம் சொல்கிறது, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து சகலவற்றையும் ஆளுகிறதற்கான ஆளுகையையும் சகலவற்றையும் பெயரிடுகிறதற்கான அதிகாரத்தையும் பலுகி பெருகு வண்ணமான ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து அப்படியே விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். பாருங்கள், மனுஷர் என்று பெயர் வைக்கிறார். மனுஷர் என்று பெயரிட்டு மற்ற அதிகாரத்தை எல்லாம் இந்த மனுஷருக்கு கொடுத்து மற்ற உயிரினங்களுக்கு பெயரிடுகிறதான அதிகாரத்தையும் தேவன் இவர்களுக்கு கொடுத்தவராக நாம் பார்க்க முடியும். இந்த ஆதாம் 130 வயதான போது தனக்கு சேத் என்கிறதான ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் எப்படி காணப்படுகிறான் என்று சொன்னால் வசனம் 3 பார்க்க முடியும். அவனை தன் சாயலாகவும் தன் ரூபத்தின் பிரகாரமாகவும் பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிடுகிறவராக இருக்கிறார். வசனம் 4லிருந்து 32 வரைக்கும் நாம் பார்க்கிறதான போது இது ஒரு வித்தியாசமான வசனங்களை நாம் இதில் பார்க்க முடியும். இதை எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் வம்ச வரலாறு என்று நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த 1வது வசனத்திலே இந்த எழுத்தாளர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லி. வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறதான முதல் வம்ச வரலாறும் இந்த 5வது அதிகாரத்திலே காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த பகுதியிலே ஒரு நீண்ட பட்டியலை பார்க்க முடியும். ஜனங்களுடைய பெயர்கள், அவர்கள் வாழ்ந்ததான வருடங்கள் என்று சொல்லி நீளமாக நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான வசனங்களை பார்க்கும்போது நாம் என்ன செய்வோம்? நாம் அதை படித்து தியானித்து கொண்டிருப்போம். அநேக நேரங்களிலே நாம் அதை அப்படியே விட்டு விடுகிறவர்களாக இருப்போம். இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இப்படி காணப்பட்டான் என்கிறதான வசனங்களை பார்க்கும்போது நாம் அப்படியே அதை பார்த்து விட்டு அடுத்த பேஜுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதுதான் நம்முடைய மனிதர்களுடையதான இயல்பாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை படிக்கும்போது
அதனுடைய காரணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வம்ச வரலாறு என்று சொல்லுகிறது ஒரு சாதாரணமான ஒன்று. ஏனென்று சொன்னால், அவர்கள் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து தங்களுடையதான முன்னோர்களை பற்றி சொல்லிக் கொடுத்தும், முன்னோர்களுடையதான வழக்கங்களையும் சொல்லிக் கொடுத்தும், அந்த வரலாற்று காரியங்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்முடையதான மூதாதையர்களுடையதான பெயர்களை கேட்டால் நம்மில் அநேகம் பேருக்கு தெரியாது. நம்முடைய பாட்டி, தாத்தா, அவர்களுடையதான தாத்தா, பாட்டி, அவர்களுடையதான பெயர்களை எல்லாம் கேட்டால் நம்மில் அநேகம் பேருக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேலர்களுடையதான காலகட்டத்திலே எபிரேயர் தங்களுடையதான பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், எந்த விதமான எழுத்து வடிவிலான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. எனவே எல்லாமே அவர்கள் தங்களுடையதான பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். பெயர்கள், வம்ச வரலாறு, தங்களுடைய தேவனை பற்றினதான விதங்கள், தேவன் செய்தான அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் பிள்ளைகள் அமரும் போதும் உட்காரும் போதும் அவர்கள் படுத்திருக்கும் போதும் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சாதாரணமான ஒரு தன்மையாக இது காணப்பட்டது. ஆனால் இந்த வம்ச வரலாறு என்று சொன்னால் என்ன? இதே கேள்வி நாம் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? வம்ச வரலாறு என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களை பற்றியும் அவர்களுடைய வரலாற்று சுவடுகளை பற்றியும் நாம் அறிந்து புரிந்து கொள்ளுகிறதான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் வேதத்திலே கூட அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை இந்த வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறது. அதற்கு அப்புறமாக நாளாகம புஸ்தகங்களிலே பார்த்தால் அநேக இடங்களிலே இந்த வம்ச வரலாறு காணப்படுகிறது. மத்தேயு 1வது அதிகாரத்திலே பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. லூக்கா 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே நாம் இந்த வம்ச வரலாறை பார்க்க முடியும். என்று சொன்னால் இது மிகவும் முக்கியம். எதற்காக இது முக்கியமானது என்று சொன்னால், இந்த வம்ச வரலாறு ஒரு வம்சத்தையும் அவர்களுடையதான அடையாளத்தையும் காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, தேவன் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர், தான் சொல்லி இருக்கிறதான வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்கிறதையும் இது தெளிவாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, வரலாற்று பதிவுகளுக்காக இதை நாம் பார்க்க முடியும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை காலம் ஆனாலும் இந்த வம்ச வரலாறை நாம் படிக்கிறதான போது ஒரு மனிதனுடையதான வம்ச வழியை நாம் அதில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதோடு கூட விட்டுவிடாதபடிக்கு ஒரு மனிதன் அவன் ராஜாவாகவோ ஒரு அரசாட்சியிலே அவன் ஏறுகிறதான போது அவனுடையதான வாழ்க்கையிலே இந்த வம்சம் மிகவும் முக்கியம். எந்த வம்சத்திலிருந்து வந்திருக்கிறவர், அவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எப்படிப்பட்டதான வம்சத்தில் காணப்பட்டார்கள் என்கிறது அவனுடைய வாழ்க்கையில இது முக்கியமானதாக காணப்பட்டது. எனவே தான் வேதத்திலே பல இடங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். அதோடு கூட முடிந்து விடாதபடிக்கு இந்த தேவன் நம்முடைய முன்னோர்கள் செய்தான பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பை உருவாக்கி இருக்கிறார் என்கிறதையும் தெளிவாக சுட்டி காட்டுகிறதாக இது காணப்படுகிறது. இந்த வம்ச வரலாறுலே அநேகமான ஜனங்கள் 900க்கும் அதிகமான வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிறதை இந்த வம்ச வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் மறுபடியும் இந்த வசனத்தில் வருகிறதான போது, இந்த சேத் பிறக்கிறதான போது காயின் உயிரோடு இருந்திருக்கலாம் என்று சொன்னால், ஆபேலை கொண்டதன் காரணமாக தேவன் அவனை தன்னுடைய பிரசனத்தை விட்டு அனுப்பி விடுகிறார். இவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட வாழ முடியாமல் ஒருவேளை வேறு எங்கேயாவது போய் அவன் போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் ஆதாமை தேவன் உருவாக்கினதான போது தன்னுடைய சாயலாகவும் ஒரு பூரண ரூபமாகவும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். கீழ்ப்படியாமை பாவ வழி அவனை ஒரு மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறதாக நாம் இதில் பார்க்க முடியும். இந்த வம்ச வரலாறுல நாம் பார்க்கும்போது கூட ஒவ்வொரு மனிதருடையதான பெயரையும் கொடுத்து விட்டு அவன் மரித்தான் அல்லது இத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்து குமாரனை பெற்றான் என்கிறதாக அதில் முடிகிறதாக இருக்கும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவச்சனங்களே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மரணம் என்று சொல்லுகிறது நிச்சயமானதாக காணப்படுகிறது. அது ஒரு யதார்த்தமானதாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மரணம் வருகிறதாக இருக்கும். ஆனால் தேவன் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய அருகில் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், தேவன் கொடுத்ததான் இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் தேவனோடு கூட இணைக்க வைக்கிறதா,
அல்லது தேவனை விட்டு விலக வைக்கிறதாக இருக்கிறதா என்கிறதை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஒரே ஒரு ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டியது அவசியம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். வசனம் 3லும் 4லும் பார்க்கும்போது ஆதாம் 930 வருடம் உயிரோடு இருந்ததாக நாம் அதில் பார்க்க முடியும். இப்போது இவருடைய வயது எப்படி இருக்கும் என்று சோதித்து பாருங்கள். தேவன் இவரை குழந்தையாக உருவாக்கி இருப்பாரா, அல்லது ஒரு வாலிபனாக உருவாக்கி இருப்பாரா, அல்லது பெரியவனாக உருவாக்கி இருப்பாரா? எந்த பகுதியிலிருந்து இந்த ஆதாமுடையதான வயது இதில் கணக்கிடப்பட்டிருக்கும் என்கிறதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை நீங்கள் சரியோ தவறோ இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 4 முதல் கடைசி வரைக்கும் ஒரு சில பெயர்களும் அவர்கள் வாழ்ந்த விதத்தையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதாம் 930 வருடம் அவர் வாழ்ந்திருக்கிறார். சேத் 912 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அதற்கப்புறமாக ஏனோஸ் 905 வருடம் வாழ்ந்திருக்கிறார். கேனான் 910 வருடம் வாழ்ந்திருக்கிறார். மகலாலேயேல் 895 வருடம் வாழ்ந்திருக்கிறார். யாரேத் 962 வருடம் வாழ்ந்திருக்கிறார். ஏனோக்கு 365 வருடம் வாழ்ந்திருக்கிறார். மெத்துசலா 969 வருடம் வாழ்ந்திருக்கிறார். லாமேக்கு 777 வருடம் வாழ்ந்திருக்கிறார். இப்படி ஆதாமினுடையதான தலைமுறைகள் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள் என்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு 2 பெயர்களை நாம் அதை பார்த்துவிட்டு முடிக்கப் போகிறோம் இன்று. ஏனோக்கு நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பெயர். அநேக செய்திகளிலே நாம் கேட்போம். நாம் தேவனோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்கிறதான முயற்சிகளை எடுக்கிறதான போது நாமும் தியானிக்கிறதான ஒரு பகுதியாக, ஒரு தலைப்பாக ஏனோக்குடையதான இந்த பகுதி காணப்படும். என்ன தலைப்பு? தேவனோடு சஞ்சரித்தல். ஏனோக்கு தேவனோடு கூட நடக்கிறவனாக இருந்தார் என்கிறதான தலைப்புகளிலே இந்த ஏனோக்கு தேவனோடு நடந்ததான ஒரு மனிதன் என்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நெருங்கினதான ஒரு உறவு தேவனுக்கும் ஏனோக்குமாக காணப்பட்டிருக்கும். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பழகுகிறவர்கள், நண்பர்கள் என்று சொல்லி அநேக ஜனங்கள் இருப்பார்கள். நாம் எல்லாரோடுமே நாம் அந்த அளவுக்கு நெருங்கி பழகுகிறது கிடையாது. ஏதோ ஒரு சில ஜனங்களோடு, நெருங்கின நண்பர்களோடு மிகவும் நெருக்கமாக நாம் காணப்படுவோம். இங்கே ஏனோக்கை பார்க்கிறதான போது தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. எப்போது ஏனோக்குடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் ஆரம்பித்தது என்று பார்த்தால் வசனம் 21 சொல்லுகிறது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். வசனம் 22, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்கள், தனக்கு 65 வயதிலே ஒரு குமாரன் பிறக்கிறான். தனக்கு குமாரன் பிறந்ததற்கு அப்புறமாக ஏனோக்கு தேவனோடு கூட உள்ளதான ஒரு உறவிலே அவர் நீடிக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். எதற்காக ஒரு உடனடியான ஒரு நெருக்கம் தேவனோடு கூட இணைந்திருக்கும்? நான் இவ்வாறாக கற்பனை பண்ணுகிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த பூமி துன்மார்க்கத்தினால் போய்கொண்டிருக்கிறதை இந்த ஏனோக்கு உணர்ந்திருக்க கூடும். இல்லையேல் ஏனோக்கு ஆதாமோடு கூட ஒருவேளை ஒரு நல்ல ஒரு உறவில இருந்திருக்க முடியும். இந்த காலகட்டத்திலே ஆதாமுக்கு ஒருவேளை 687 வயது ஆகியிருக்கலாம். அப்படி இருக்கிறதான போது தன்னுடைய வாழ்க்கையின் ஏற்பட்டதான பாவ வாழ்க்கை, தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியேறினது எல்லாமே ஒருவேளை ஆதாம் விலக்கி இருக்கலாம். இதெல்லாமே நான் நினைக்கிறதான ஒரு கற்பனை, வேதத்தில் இல்லை. சிந்தித்து பாருங்கள். அப்படி இருக்கிறதான போது ஏனோக்கு இப்போது ஒரு முடிவெடுத்திருக்கலாம். இந்த உலகத்தோடு கூட நீ வாழ முடியாது, நான் தேவனோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும். தேவனோடு கூட எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நெருங்குகிறதான போதுதான் அவருடைய பிரசனத்தை என்னால் உணர முடியும், அனுபவிக்க முடியும், அவருடைய பிரசனத்திலே வாழ முடியும் என்கிறதான ஒரு முடிவை எடுத்து இந்த ஏனோக்கு அப்படியே தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கலாம். தேவனோடு ஏனோக்கு வாழ்ந்ததான போது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்திலே அவர் சஞ்சரித்திருக்கலாம், விசுவாசத்திலே அவர் நடக்கிறவராக இருந்திருக்கலாம், ஒளியிலே நடந்திருக்கலாம், தேவனோடு கூட ஒரு
உறவிலே, ஒரு ஒப்புரவாகுதலிலே இந்த ஏனோக்கு காணப்பட்டிருக்கலாம். ஒரு உதாரணத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு தகப்பனும் ஒரு குழந்தையும் ஒரு காடு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அடர்ந்த காடு, அநேக பள்ளங்கள், பாறைகள், முள்கள் என்று சொல்லி மிகவும் அடர்ந்து இருக்கிறது. தன்னுடைய தகப்பன் கையை பிடித்து இந்த குழந்தையை அழைத்து செல்லுகிறார். திடீரென இந்த குழந்தை ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கிறது. அதை பார்த்த மாத்திரத்திலே அதை பிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனுடைய கையை விட்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முயலுகிறது. அந்த குழந்தை அந்த பட்டாம்பூச்சி போகிறதான இடத்திலே அது அப்படியே போகிறது. தன்னுடைய தகப்பன் இதை பார்க்கிறார். ஆனால் தன்னுடைய கையை அவர் விட்டு விட்டார். அந்த குழந்தையை அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக இந்த குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறது. இப்போது அதற்கு திரும்பி வர வழி தெரியவில்லை. அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று அந்த குழந்தை அழைக்கிறதான போது, கெஞ்சுகிறதான போது, இந்த தகப்பன் அந்த குழந்தை இருந்ததான இடத்திலே கடந்து சென்று அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் நம் தேவனோடு நடக்கிறதான போது அநேக நேரங்களிலே இப்படி கையை விடுகிறதான ஒரு சூழ்நிலை போல நாம் தேவனுடைய கரத்தை விட்டு விலகுகிறதான சூழ்நிலை வரும். ஆனால் அந்த இடத்திலும் அவரிடத்திலே நாம் அழைக்கும் போது, அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும்போது, நெருங்கி இருக்கும்போது, அந்த உறவிலே நம்மால் இன்னும் அதிகமாக நிலைத்து நிற்க முடிகிறதாக இருக்கிறது. வசனம் 24 பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த வசனத்தை நாம் படிக்கிறதான போது சற்று வித்தியாசமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு யதார்த்தமான ஒன்று. எப்படி என்று சொன்னால், ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். இது ஏதோ ஒரு அதிசயமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தன்மைதான். ஆனால் தேவன் அவருடைய பிரசனத்தினாலே இதை நிரப்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த மனிதன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதான போது நிச்சயமாகவே தன்னுடைய முற்பிதாக்கள், முன்னோர்கள் இதை பார்த்திருக்க கூடும். அவருடைய கண்களுக்கு முன்பதாக இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். நான் எதை வைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1 அதிகாரம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து ஜனங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறமாக தன்னுடைய சீசர்களோடு அவர் தரிசனமாகுகிறார். அப்போஸ்தலர் 1:9 அவர் அநேக விதமான அறிவுரைகளை தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து முடிந்ததற்கு அப்புறமாக இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் யாரு, சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி, அப்ப நிச்சயமாகவே ஏனோக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதான போது ஜனங்கள் பார்த்திருக்க நிச்சயமாகவே முடியும். எபிரேயர் 11:5 பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாகவே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போதே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றான். அருமையான தேவஜனங்களே, நாம் எல்லாருமே ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள், இந்த வேதத்தை படிக்கிறவர்கள், ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறவர்கள். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் என்று சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நாம் உலகத்தோடு கூட இணைந்து செல்லுகிறோம். உலகம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, இவன் இந்த மாதிரி தான் இருக்கிறான், இவள் இப்படி தான் இருக்கிறாள் என்று சொல்லி. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். யூதா 14வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கூட காணப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நீதி செய்வார் என்று சொல்லுகிறதான தீர்க்க தரிசனங்களே இந்த ஏனோக்கு எடுத்துரைக்கிறதை கூட நாம் பார்க்க முடியும். மெத்துசாலா, இந்த ஏனோக்குடையதான மகன் மெத்துசாலாவை குறித்து பார்க்கும்போது கூட இவருடையதான பெயருடைய அர்த்தம், இவன் மரிக்கிறதான போது
இது அனுப்பப்படும், இவன் மரிக்கிறதான போது இது அனுப்பப்படும் என்று சொல்லி, இவன் மரிக்கும் போது இது அனுப்பப்படும் என்று சொல்லுகிறதான இந்த அர்த்தம் ஒருவேளை அது நோவாவுடையதான காலத்திலே வரப்போகிறதான ஜல பிரளயத்தை பற்றி அது குறிப்பிடுகிறதாக இருக்கும் என்று வேத வல்லுநர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். மெத்துசாலா 969 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த வேதத்திலே அதிக வருடம் உயிரோடு இருந்ததான ஒரு மனிதர் இந்த மெத்துசலாவை தான் நாம் பார்க்க முடியும். இவருடைய வயதை நாம் கூட்டி பார்க்கும்போது நோவாவுடையதான காலங்களிலே அந்த ஏற்பட்டதான ஜல பிரளயத்திற்கு முன்பதாக இவர் மரித்திருக்க கூடும் என்று சொல்லி வேதத்தினுடையதான அடிப்படையிலே பார்க்க முடியும். இன்னும் வேத வல்லுநர்கள் கூட அதை தான் அவர்கள் நம்புகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அதற்கு அப்புறமாக லாமேக்கு குறித்து பார்க்கும்போது அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடும். லாமேக்கு மகன் நோவா பிறக்கிறதான போது அவர் சொல்லுகிறார், வசனம் 29, இந்த சபிக்கப்பட்டிருக்கிறதான இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை நோவாவுக்கு உரைக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களை, இந்த 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5வது அதிகாரம், அநேக வசனங்கள் நாம் தியானிக்காத வசனங்களாக இருக்கும். ஆனால் நாம் அதை தியானிக்கிறதான போது அதிகமான அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு பெயர்கள் நம்முடைய முன்னோர்களுடையதான வாழ்க்கையினுடையதான சரித்தைகளை நாம் பார்க்கும்போது அநேக விதமான பாடங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் இந்த வேளையிலே நிறைவு செய்கிறது முன்பதாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகினது. ஆனால் நாம் அதை யாருக்காக பயன்படுத்துகிறோம்? தேவனுக்காக பயன்படுத்துகிறோமா, உலகத்திற்காக பயன்படுத்துகிறோமா? ஒருவேளை உங்களுடைய பதில் உலகத்திற்காக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை அவருக்காக பயன்படுத்த வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது மிகவும் முக்கியம். தேவனோடு கூட நடக்கிறது மிகவும் முக்கியம். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதான போது இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பாவ வழிகளிலிருந்து விடுபட்டு அவருக்காக ஜீவிக்க முடியும். தேவனுடையதான திட்டம் என்னவென்று சொன்னால் நம்மை மீட்கும்படியான திட்டம். அநேக நேரங்களில் நாம் தவறுகிறோம், இடறி விழுகிறோம். நம்மை அவர் மீட்கிறவராக காணப்படுகிறார். அவர் கொடுத்திருக்காதான வாழ்க்கையை நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி இருளான இடத்திலே நாம் அதை பற்ற வைக்கிறோம் என்று சொன்னால் மிகவும் தெளிவாக வெளிச்சம் கொடுக்கும். அதே மெழுகுவர்த்தியை நாம் ஒரு அதிகமான சூரிய வெளிச்சம் இருக்கிறதான ஒரு இடத்திலே கொண்டு வைத்தால் எந்த ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கும். அது மெழுகு உருகி உருகி போய்விடும். ஆனால் அதனுடையதான வெளிச்சத்தை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். என்று சொன்னால் ஏற்கனவே அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறது, சூரிய வெளிச்சம். ஆனால் இருளில் இருக்கிறதான போது அது அதிகமாக வெளிச்சம் கொடுத்து ஜனங்கள் அதை மிகவும் உயர்வாக பேசுவார்கள். இந்த மெழுகுவர்த்தி இருந்ததன் காரணமாக தான் நம்மால் படிக்க முடிந்தது அல்லது இதை செய்ய முடிந்தது என்று சொல்லி. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதே போலதான். ஒரே ஒரு வாழ்க்கை, அது உருகி கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி அது உருகுகிறது? புரோஜனம் இல்லாத இடத்திலிருந்து உருகி கொண்டிருக்கிறதா அல்லது பிறருக்கு பயன்படும் வகையிலே உருகி கொண்டிருக்கிறதா? பிறருக்கு பயன்படும் வண்ணமாகவே இந்த ஜீவனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது அவருக்காக மாத்திரம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. அருமையான தேவஜனங்களே, இந்த வேத பாடத்தில் இணைந்து கொண்டதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். நம்முடைய கண்களை முடிந்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம். இப்போதும் கூட நாங்கள் கடந்து செல்லுகிறோம். தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.